ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னுடைய பழைய ஐடி. இந்த ஐடியிலேருந்து இப்போ நான் ஏகே கிரியேஷன் வந்து ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஐடிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஐடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே கிளாஸஸ் வந்து அப்டேட் ஆகும். இந்த கிளாஸ்க்குரிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப்பில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சிங்கிள் ஃபில்லிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, ஒரு எலமெண்ட்டே எடுத்துக்கிட்டோன்னா சேம் அதுவே வந்துச்சு நம்ம ரிப்பீட்டடாக ஃபில் பண்ணுறது. இதில் நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நான் குட்டி சர்க்கிள் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து குட்டி குட்டியாக போடுறப்ப மர்ஜ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். ஒவ்வொரு சர்க்கிளையும் நம்ம மர்ஜ் பண்ணுற மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி டாப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்புன்னா ஷார்ப் எட்ஜு நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சர்க்கிள் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். கரெக்டாக அதுக்குரிய ஷேப் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? 1 2 3 4 அந்த மாதிரி ஆர்டராக நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ யூனிஃபார்ம்ன்றது கரெக்டாக ஃபில்லிங்கில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். கார்னர் ஸ்பேஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பேஸே இல்லை அப்படின்னா கூட நம்ம அந்த இடத்துல ஹாஃப் சர்க்கிள் கூட நம்ம வந்து போட்டு செமி சர்க்கிள் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குட்டி குட்டியாக ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சிருப்பேன் ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன்றதை. ரிப்பீட்டட் டிசைன்ஸ்ன்றதுனால ஸ்பீடாக நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஸ்லோன்றது நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாட்டம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது மாதிரி ஆர்டராக இப்போ நான் வந்து டாட் வச்சு 2 கர்வ் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பக்கத்துலேயும் அதில் நான் போட்டுகிட்டே வரேன் இல்லையா? செகண்ட் நம்ம போடுறப்ப செகண்ட் லைன் போடுறப்ப சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போடணும். இப்போ நான் ஒன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம போடுறோம். சரிங்களா? ஸோ அதுக்குரிய கர்வ் கரெக்டாக டாட் போல்டு டாட் வச்சு கர்வ் கொடுங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக நோட்டில் போட முடியும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. டக்குன்னு போட்டு அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் 1 hour நீங்கள் டைமிங் எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு கிளாஸில் நான் எவ்வளோ ஒரு நீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நீங்களும் தனித்தனியாக போடுங்க. மொத்தமாக ஒரே ஷீட்டில் மொத்தம் எத்தனை கிளாஸ்னால் ஒரு 3 கிளாஸ் கிட்டே இந்த மாதிரி போட்டு சென்ட் பண்ணுறீங்க. ஏன் அந்த மாதிரி போடுறீங்க எனக்கு தெரில. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு கிளாஸ்க்குரியது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக பார்த்து போட்டு சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கண்ணா பின்னா போட்டிங்க அப்படின்னா ஃபில்லிங் பேட்டர்ன் நல்லா வராது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சைட்லையும் குட்டி கர்வ் போட்டு நான் வந்து ஃபில்லிங் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து ஃபில்லிங் பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிசைன்ஸ் நம்ம போட போகிறோம். இப்போ அடுத்த டிசைன்ஸ் நம்ம வந்து மேலேருந்து வரும். சரிங்களா? ஸோ மேலே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்பைரல் தான் நான் வந்து போடுறேன். சரிங்களா? ஸ்பைரலுக்குரிய ஷேப் எல்லாம் கரெக்டாக போடுங்க. இப்போ நான் ட்ரையாங்கிள், கிஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி நான் வந்து ஃபில் பண்ணுறேன். அப்போது ஒரு டிசைன்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு டிஃபர் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஏஜ் இருந்துச்சுன்னா ஒரு சிங்கிள் எலமெண்ட் போட்டு அது கீழே போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் எட்ஜ் வரலன்னு பார்த்தோன்னா செகண்ட் பார்த்தோம் இல்லையா, ஆர்டராக போடுறது அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். எந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டராக போட்டுக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக பார்த்து நீங்கள் போடுங்க. சரிங்களா? ஸோ மர்ஜ் ஆகக்கூடாது. ஒரு சைஸ் நீங்கள் குறிப்பிட்டிங்கன்னா அந்த சைஸ்லேயே தான் போடணும். வேறு சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கலாப்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்து போடுங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே முடிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும், கிரிட்ஸாக இருக்கட்டும், பார்டர்ஸாக இருக்கட்டும், பர்ஃபெக்டாக வந்தாலே மட்டும்தான் அவங்களுக்கு சூப்பராக நீங்கள் ப்ரைடர் போட்டுடலாம். அதுக்கான இருக்கிறது தான் யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாமே பார்க்குறது. அண்ட் மெயின் மெஹந்தினாலே இந்த ஃபில்லிங் பேட்டர்ன்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த 3rd கிளாஸ் ரொம்ப டீப்பாக அவங்களுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வீடியோவாகவும் இருக்கும். இப்போ நான் ஸ்லோவாக ஸ்பைரல் போட்டு போல்டு டாட் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸுன்றதுனால சேம் அதே சைஸே நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசான்னு போட்டோம்னா நீட்டாக இருக்காது. ஸோ அது கரெக்டாக பார்த்து 2 போட்டு இல்லைன்னா 3 அதுக்கு எண்டிங்கில் வந்து ஸ்பேஸ் இருக்க இடத்துல கொஞ்சம் ஃபில்லிங் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த டிசைன்ஸு. இப்போது அடுத்த டிசைன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கிஸ்ஸஸில் போடுறோம். இந்த டிசைன்ஸில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஹம்பு போடுறோம். சரிங்களா? அந்த ஹம்பு போடுறது அந்த ஹாஃப் சர்க்கிள் போட்டு நான் ஹம்பு போடுறேன். ஏன் நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா ஹம்ஸ் போடுற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும்.
போடணும். பிகினர்ஸ்னால கேப் வச்சே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கேப் இல்லாமலே ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பிகினராக இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த குறிய ஸ்பேஸ் கரெக்டாக பார்த்து கொடுங்க. அந்த ஹம்ப் அதாவது சர்க்கிள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அது குறிய ஹம்ப் ஒரே ஈக்குவல் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த டிசைன் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு போல்டு டாட் வச்சுட்டு அதில் நான் வந்து ஸ்மால் ஹம்ப்பு போட்டு டபுள் ஹம்ப்பாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் விடுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து உங்கள் நோட்டில் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு குறிய ஷேப் நீங்கள் கரெக்டாக போடுறீங்கன்னா ஒரு சின்னதாக போட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரொம்ப நீட்டாக போடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து டாட் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. போல்டு டாட் வச்சுட்டு ஹம்ப்பு 2 ஹம்ப்பு போடுற மாதிரி. ஸோ அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடாத மட்டும் பார்த்துக்கோங்க. கீழே இருந்து நான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கணுன்றதுக்காண்டி நீட்டாக இருக்குன்றக்காண்டி நான் வந்து உங்களுக்கு கீழேருந்து நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து உங்கள் நோட்டில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எந்த டிசைன்ஸ் ஈஸியாக போடுறதுன்னு மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு ஈஸியாக நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போது அடுத்த டிசைன்ஸ் போடுறோம். இப்போ அடுத்த டிசைன்ஸுமே கீழேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஸ்பைரல் போடுறோம். சரிங்களா? ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அந்த டிசைனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹம்ப்பு போடுறோம். ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஹம்ப்பு போடுறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த ஹம்ப்புக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா போல்டு டாட் நான் வந்து வைக்கிறேன். மேக்ஸிமம் இதை ஷார்ட்டாக தான் இந்த ஹம்ப்பு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது அதுக்கு மேலே லைட்டாக கர்வ் அந்த ஸ்பேஸ் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நான் வந்து அந்த ஹம்பை அதாவது அந்த போல்டு டாட்க்குரிய ஸ்பேஸை நான் வந்து ஃபில்லிங் கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இதுவே ரிப்பீட்டடாக போடுங்க. கரெக்டாக பாடுங்க. மைமூட்டாக கொடுங்க. உங்களுடைய டிப் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து சென்ட் பண்ணுங்கள். உங்கள் டிசைன்ஸ் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களால கரெக்டாக போட முடியும். சரிங்களா? இப்போது அடுத்த டிசைன்ஸ் பார்ப்போம். இப்போ வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றதுனால ஸோ கரெக்டாக பார்த்து போடுங்க. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். மெஹந்தி நீங்கள் 1 hour போட்டாலும் சரி, 1/2 hour போட்டாலும் சரி, பர்ஃபெக்ஷன் வர வரையும் அதுக்குரிய பிளேஸ்லேருந்து நீங்கள் விட்டு எந்திக்கக்கூடாது. சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம்ஸும் நம்ம போடுறப்ப வந்து ஸ்லோவாக போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? எடுத்தவொடனே நம்ம ஸ்பீடாக போட்டோன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ கரெக்டாக பார்த்து மூவ் பண்ணுங்கள். நல்லா டபுள் ஹம்ப்பு போட்டு போல்டு டாட் வச்சுட்டு அப்புறம் 2 ஹம்ப்பு போடுங்க. டபுள் ஹம்ப்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இந்த லென்த்து லாங் ஹம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்த்து போடுறது எல்லாமே பார்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ டபுளாக போடுறது எல்லாமே ஷார்ட்டில் தான் போடுவாங்க. அந்த கிளியராக பிடிச்சிக்கோங்க. அது இந்த மாதிரி நம்ம ஆர்டராக ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து போடணும். எல்லாமே